வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி டீட்டெயில்ஸை கேட்டோன்னே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சுத்தமா டீட்டெயில்ஸை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 4 மாசம் டைம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து நங்குன்னு மண்டையில ஒரு கொட்டு கொட்டினோன்னே எல்லா டீட்டெயில்ஸையும் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் காலடியில கூட்டிட்டாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸை வச்சு பல செய்தி ஊடகங்களும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி, ஜஸ்ட் ஒரு வித்தின் அ மேட்டர் ஆஃப் a few minutes ஈஸியா வந்து எலக்ட்ரல் பாண்ட் நம்பர்ஸை வச்சு யார் யாருக்கு எவ்வளவு கோடி வந்துருச்சு அப்படிங்கிற மேட்ச் பண்ணி சில தரவுகள்லாம் வந்து தொடர்ந்து 2-3 நாளா சமூக வலைதளங்களை உங்களால பார்க்க முடியுது. இதுல இருந்து இருக்கக்கூடிய பிராட் கன்க்ளூஷன்ஸ் என்ன தெரியுமா? ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி பேசும்பொழுது நான் சொன்னேன்ல, 4 விதமான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு. அதை கூட இன்னைக்கு வேடிக்கையா காங்கிரஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த சிம் கார்டுல எல்லாம் ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி ப்ரீபெய்டு பிரைபு, அப்புறம் போஸ்ட் பெய்டு பிரைபு, அதுக்கப்புறம் போஸ்ட் ரெய்டு பிரைபு, அதாவது எக்ஸ்ட்ராஷன் பண்ணி மிரட்டி போஸ்ட் ரெய்டு வாங்கக்கூடிய பிரைபு, அதுக்கப்புறம் இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமா வரக்கூடிய இந்த 4 விதமான விஷயங்களை அவங்க வந்து வரிசைப்படுத்தி எழுதியிருக்காங்க. அப்ப இந்த 4 விதங்கள்லயும் எவ்வளவு வந்து பாஜக கல்லா கட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க, சுருக்கமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீபெய்டு பிரைப் இருக்குல்ல, அதாவது முதல்ல வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கமிஷனை கொடுத்துடணும், பதிலுக்கு வந்து கான்ட்ராக்ட் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது மூலமா கிட்டத்தட்ட 38 கார்பரேட் கம்பெனிகள் 179 மேஜர் கான்ட்ராக்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் லைசன்சஸ். 38 கார்பரேட் கம்பெனிகள் 170க்கும் மேற்பட்ட கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டுகளுடைய மொத்த மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3.8 லட்சம் கோடி. இந்த 3.8 லட்சம் கோடி இந்த கார்பரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு கமிஷனா பாஜக எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வாங்கின தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2004 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து 2 கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ப்ரீபெய்டு பிரைபு, போஸ்ட் பெய்டு பிரைபு. அதாவது கான்ட்ராக்ட வாங்குறதுக்கு முன்னால கமிஷனை வாங்கிக்கிறது, இல்ல கான்ட்ராக்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிக்கிறது. அப்ப ப்ரீபெய்டு பிரைபு மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 551 கோடி டொனேஷனா வாங்கிக்கிட்டு 1.32 லட்சம் கோடி கான்ட்ராக்ட வந்து இவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி வித்தின் 3 months 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு லட்சம் கான்ட்ராக்டை இவங்க வந்து ஓகே பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பெய்டு பிரைப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,000 கோடிக்கான கான்ட்ராக்ட்ஸை வந்து இவங்க அப்ரூவ் பண்ணி 3 மாசத்துக்குள்ள, அதாவது இந்த கான்ட்ராக்ட்ஸ் அப்ரூவ் பண்ண 3 மாசத்துக்குள்ள இது என்னென்ன கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்ட்கள் போயிருக்கிறோ அந்த கம்பெனிகள் மூலமா கிட்டத்தட்ட 580 கோடி எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வாங்கி பாஜக கல்லா கட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 3வது முறை வந்து போஸ்ட் ரெய்டு பிரைப், அதாவது இடி, ஐடி, சிபிஐன்னு விட்டு மிரட்டி அதுக்கப்புறம் பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விதத்துல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கார்பரேட் கம்பெனிகள் மொத்தம் சேர்த்து 56 இடி, சிபிஐ, ஐடி ரெய்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க. இது மூலமாக மட்டுமே 2592 கோடி வந்திருக்கு. இந்த 2592 கோடியில 1853 கோடி ரெய்டு நடந்த உடனே பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல் கம்பெனி, நட்சத்திர ஓடுற கம்பெனி, குறைந்த வருமானத்துல ஓடக்கூடிய கம்பெனி, ஒட்டுமொத்த அசெட் வேல்யூவே பாத்தீங்கன்னா சில பல லட்சங்கள் இருக்கும், ஆனா பல பல கோடிகளை டொனேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கேட்டகரி எல்லாம் ஒரு குரூப்ல கொண்டு வந்துட்டாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் பாஜகவுக்கு 543 கோடி வந்திருக்கு. இதுல வெறும் 16 ஷெல் கம்பெனிஸ் மூலமா, ஷெல் கம்பெனி அப்படின்னா வெறும் வர்ச்சுவலி ஆன் பேப்பர் தான் இருக்கும் இந்த கம்பெனி, உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்காது. அப்போ கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு, ஒரு மணி லாண்டரிங் பண்றதுக்கு பர்பஸுக்காக இந்த ஷெல் கம்பெனிஸை யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட 16 ஷெல் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 419 கோடி பாஜகவுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வரக்கூடிய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா ஹை ரிஸ்க் வாட்ச் லிஸ்ட் ஃபார் மணி லாண்டரிங், அதாவது இந்த கம்பெனி ஷெல் கம்பெனிஸ் இது மூலமா மணி லாண்டரிங் நடக்கலாம் அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்ல வரக்கூடிய முக்காவாசி கம்பெனி கிட்ட இருந்து இவனுங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா காசை வாங்கி கலா கட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இயங்கக்கூடிய கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா நஷ்டத்தை காமிச்சிருப்பாங்க.
ஆனா கோடி கோடியா அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த அசெட் வேல்யூவே வந்து சில பல லட்சங்கள் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பல பல கோடி ரூபாய்களை வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பாஜகவுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 4 கேட்டகரியை தவிர முக்கியமான 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய முக்கியமான கான்ட்ராக்ட்ஸ், அதாவது நேஷனல் ஹைவேஸ், ரயில்வேஸ், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க கான்ட்ராக்டா கொடுத்து இவங்க கமிஷன் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கொரிலேட் பண்ணிருக்கோம், பப்ளிக்ல வந்த நியூஸ் செய்திகளையும் வச்சு இது போன்ற விஷயங்களையும் வச்சு கொரிலேட் பண்ணி தான் இந்த தரவுகளை வந்து வெளியிடுறோமே தவிர, நாங்களா கற்பனையில எல்லாம் பாஜக வந்து எப்படி கற்பனையாக தரவுகள் வெளியிடுவாங்க. வாய் கூசாம வந்து அமித்ஷா வந்து மேடையில பேசுவாரு. 20,000 கோடி வந்திருக்கு, அதுல 6,000 தான் எங்களுக்கு வந்துச்சு, 14,000 வந்து மத்த எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவார் இல்லையா? அப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சும்மா அவுத்து விடாம இது எல்லாத்தையும் வந்து கோரிலேட் பண்ணி தரவுகளோட தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. 3வது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த கார்பரேட்ஸா இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த இடி, ஐடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ், இதெல்லாமே ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடிய துறைகள். அப்போ ஒன்றிய அரசு இந்த துறைகளை வந்து தங்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காக கார்பரேட்டுகளை மிரட்ட இந்த துறைகளை வந்து இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற எலக்ட்ரல் பாண்ட்ஸோடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கட்சி முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த கட்சியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எஸ்பிஐ வந்து 4 மாசம் டைம் கேட்டாங்க, எந்த கட்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எஸ்பிஐ இந்த தரவுகள் எல்லாம் வெளியில வராம பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து சில்கியாரா டனல் கொலாப்ஸ் ஆச்சு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கிட்டத்தட்ட 40 பேர் வந்து உள்ள தொழிலாளர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 16 நாளோ என்னமோ போராடிதான் அவங்க எல்லாரையும் வந்து வெளியில கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் போராடிய ஒரு வீரர், ஒரு ராக் மைனருடைய வீடு கூட கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம இதே ஒன்றிய அரசு வந்து இடிச்சு தள்ளினாங்க புல்டோசரை வச்சு அப்படிங்கிறது கூட எல்லாம் நம்ம செய்தியில படிச்சோம் இல்லையா? இந்த கான்ட்ராக்டை வாங்கிய நிறுவனம் இது அதானிக்கு சொந்தமான நிறுவனம் தான், அதானிக்கு டிஸ்டன்டா ரிலேட்டட் நிறுவனம் தான். இந்த நிறுவனம் 55 கோடிகளை வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா தான் இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்ப இவங்க கமிஷன் கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்குறாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா மும்பைல இதே மாதிரிதான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட வந்து 6 மாசம் முன்னால வந்து ஒரு பெரிய ஹைவேவை வந்து மோடி திறந்து வச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்து கிடக்கு, கட்டி முடிச்ச 6 மாசத்துல. அப்போ இவங்க கமிஷனை வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது அப்படிங்கறத தாண்டி இதுல மனித உயிரை வந்து இவங்க எவ்வளவு துச்சமா மதிக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கமிஷனை வாங்கிட்டு ஒருத்தன்ட்ட கான்ட்ராக்ட கொடுத்தா அவன் அந்த கான்ட்ராக்டை எவ்வளவு தரமாக வந்து அவன் வந்து நிறைவேற்றுவான், எப்படி தரமாக அவன் செஞ்சு முடிப்பான் அப்படிங்கறத பத்தி கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கமாக இருந்திருந்தா அது யோசிச்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. யாரு விழுந்து செத்தா என்ன, எவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டா என்ன, ஓட்ட விழுந்தா என்ன, எவன் விழுந்து செத்தா என்ன, நமக்கு கமிஷன் வந்தா போதுமே அப்படின்னு மக்களின் பாதுகாப்பில் எந்தவித அடிப்படை அக்கறையும் இல்லாமல் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. மக்களுடைய உயிரை பத்தி இவங்க கொஞ்சமாவது கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. தினம் தினம் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட பத்தி கேள்விப்படுறோமே. கடந்த 1 வருஷத்துல மட்டும் எவ்வளவு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ ட்ரெயின்களுடைய தரத்தை வந்து மேம்படுத்தணும், ட்ராக் எல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கேலிபிரேட் பண்ணி வைக்கணும். இது போன்ற விஷயங்கள்ல தானே அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, வந்தே பாரத் விடுறாங்க, மோடியோட செல்ஃபி பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய பிரையாரிட்டிஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மக்களுடைய சேஃப்டியை பத்தி, பாதுகாப்பை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு அரசாங்கமா இருந்தா இப்படிப்பட்ட கம்பெனிஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களா? இவ்வளவு சப்ஸ்டாண்டர்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த விட நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டாம இருக்கலாமே. இன்னொரு பக்கம் நான் வேற ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன் பாத்தீங்கல்ல, எவ்வளவு பார்மா கம்பெனிஸ் கிட்ட இருந்து கோடி கோடியா இவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா லஞ்சம் வாங்கிட்டு தரமற்ற மருந்துகளை அவங்க தயாரிச்சா கூட இவங்க கண்டுக்காம நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அங்கேயும் பாதிக்கப்பட போறது ஏழை எளிய மக்களுடைய உயிர். ஆனா அதை பத்தி இந்த அரசாங்கம் ஏதாவது கொஞ்சம் கவலைப்படுதா? அப்போ
கார்பரேட்டுகளுக்கு லாபம் வரணும், நமக்கு எலெக்ஷன் ஃபண்டிங்க்கு காசு வரணும். அப்பாவி மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன? செத்தா கூட நம்ம ஏன் கவலைப்பட போறோம்? அப்படிப்பட்ட ஆட்டிடியூடு தானே இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆட்டிடியூட் இல்லையா? ஒரு பக்கம் வந்து அம்ரித் காலுங்கிறாங்க, விக்சித் பாரத்ங்கிறாங்க, பாருங்க நாங்க 3வது இடத்துக்கு வந்துட்டோம், பாருங்க 1வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஏதோ சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா நமக்கு வந்து பல விஷயங்களை சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாதுகாப்பை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை இன்னைக்கு இந்த அரசாங்கம் பணைய வச்சுக்கிட்டு இருக்கு. வெறும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வெளியான தகவல் மூலமா பாருங்க எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டு கரப்ஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. கரப்ஷனை எப்படி லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது மூலமா மட்டும் இவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல எவ்வளவு கோடி வந்துச்சு, எதை எவ்வளவுக்கு செலவு பண்ணாங்க, இன்னும் எவ்வளவு கோடி பேலன்ஸ் இருக்கு, யாருக்குமே எதுவுமே தெரியாது. நீங்க ஆர்டிஐ போட்டா கூட தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அதை வந்து ஒபேக் பண்ணிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தினம் தினம் பணம் பண்றதுக்கு எவ்வளவு நவீனமான முறைகளை கண்டுபிடித்து தவறான சட்டங்களை இயற்றி தவறான பாலிசிஸ கொண்டு வந்து இதை லீகலைஸ் பண்ணி ஒரு லீகலைஸ் லூட்ல ஈடுபட்டு இருக்காங்க பாஜக. நாட்டுடைய இயற்கை வளங்களை இன்னொரு பக்கம் சுரண்டி தின்னுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லடாக்கை பத்தி ஒரு வீடியோ, முடிச்சா போய் பாருங்க. நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்களை வந்து இன்னைக்கு சுரண்டி தின்னுட்டு இருக்கு இந்த அரசு. கார்பரேட்டுக்கு கைக்கூலியா இருந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நம்மளுடைய வளங்களை சுரண்டக்கூடிய அரசு, நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி அக்கறை கொள்ளாத அரசு, நம்மளுடைய பாதுகாப்பை பற்றி அக்கறை கொள்ளாத அரசு நமக்கு தேவையா? யோசிச்சு ஓட் பண்ணுங்க.